நன்றி, நன்றி. அதேபோல ஹவ் டு ஓவர்கம் டெம்ப்டேஷன். அப்ப சோதனைகளை மேற்கொள்வது எப்படி? சோதனைக்காரன் என்ன பண்ணுவான்? நம்ம செய்கிற தவறை மீண்டும் மீண்டுமாய் கொண்டு வந்து நம் நினைவுகளில் வைத்துக்கொண்டே இருப்பான். அப்போ முதல்ல நம்ம ஒப்புக் கொடுக்கணும். ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அந்த முழு இருதயம். சிலர் சொல்லுவாங்க குடிய விடணும் விடணும்பாங்க, ஆனா விட மாட்டாங்க. அந்த விடணுன்ற எண்ணம் அவர்களுக்குள்ளார இருக்காது. அப்ப அந்த எண்ணத்தை நான் முதல்ல கொண்டு வரணும். ஆண்டவரே, நான் நீ குடிக்க மாட்டேன் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். ஏன்னா வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க. என்ன பலன்னா, அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு பலன். அந்த உலகத்துல யாரும் நீதிமானே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்குள் வரும்போது அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு, அந்த சிந்தையை ஏன்னா பிசாசு சிந்தையை தான் தொடுறான்.